ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஸ்டோரி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான சின்ன வீட்டில் 2 கோழிகள் இருந்தது. அந்த 2 கோழிகளும் ரொம்ப நெருக்கமாக நண்பர்கள். எங்கே போனாலும் ஒன்றாகவே போகும். சாப்பிட்றதா இருந்தாலும் ஒன்றா, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் ஒன்றா, வீட்டை சுற்றி நடக்கிறதா இருந்தாலும் ஒன்றா. அவைகளில் ஒரு கோழி இன்னொரு கோழியை விட்டு ஒரு நிமிடம் கூட தனியாக இருக்காது. அதை பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த 2 கோழிகளும் எப்போது இப்படிதான் ஒன்றாக இருக்கும் போல என்று நினைப்பார்கள். அந்த அளவுக்கு அவைகளோடு ஒரு பாசம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த வீட்டில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. எப்போது ஒன்றாக இருந்த அந்த 2 கோழிகளின் ஒரு கோழி திடீரென்று காணாமல் போய்விட்டது. முதலில் இன்னொரு கோழிக்கு அது புரியவே இல்லை. எங்கே போயிருப்பால், கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவாள் என்று நினைத்தது. அது வழக்கமாக 2 சேர்ந்து செல்லும் இடங்களெல்லாம் தனியாக சென்று பார்த்தது. வீட்டின் ஒரு மூலையில் பார்த்தது, வாசல் பக்கம் பார்த்தது, தோட்டத்தில் பார்த்தது, தண்ணீர் இருக்கும் இடத்துக்கு போய் பார்த்தது. ஆனால் அது கோழியை மட்டும் காணவில்லை. நேரம் ஆக அந்த கோழியின் மனசு இன்னும் சோர்ந்து போனது. தினமும் தன்னுடன் இருந்த ஒரு உயிர் திடீரென்று இல்லாமல் போனதால் அந்த வெற்றிடம் எவ்வளவு பெரிதாக இருக்கும், அதை அந்த கோழி தான் உணர்ந்தது. முன்பு 2 கோழிகள் நடந்த பாதையில் இப்போது அது மட்டும் தனியாக நடந்தது. முன்பு 2 கோழிகள் சேர்ந்து சாப்பிட்ட இடத்தில் இப்போது அது மட்டும் தனியாக நின்றது. சுற்றிலும் எல்லாமே அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதோடு இருந்த ஒரு உயிர் மட்டும் இல்லை. அதுதான் அதற்கு மிகப்பெரிய வழியே இருந்தது. அந்த கோழி தனது தோழியை நினைத்து சோகமாக நின்று கொண்டிருந்தது. அப்போது அங்கே வேறொரு கோழி வந்தது. சோகமாக இருந்த அந்த கோழியை பார்த்ததும் அதனிடம் பாசமாக இருக்கவில்லை. அதற்கு பதிலாக அதை கொத்தி விரட்ட ஆரம்பித்தது. ஒரு முறை கொத்தியது, அது விலகி போனது. மீண்டும் கொத்தியது, அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனது. அந்த கோழி விடவே இல்லை. மீண்டும் மீண்டும் கொத்தி அந்த சோகமாக கோழியை அங்கிருந்து விரட்டியது. ஏற்கனவே தனது கோழியை இழந்து துக்கத்தில் இருந்த அந்த கோழிக்கு இப்போது இன்னொரு வேதனை. நான் என்ன தவறு செய்தேன்? சொல்ல முடியாமல் அமைதியாக அங்கிருந்து விலகிச் சென்றது. அது யாரிடமும் சண்டை போடவில்லை, திருப்பி கொத்தவில்லை, யாரையும் தொந்தரவும் செய்யவில்லை. அதற்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தனியாக கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும். ஒரு மூலையில் அமைதியாக நின்றது. அந்த நேரத்தில் அதற்கு தனது பழைய கோழி நினைவுக்கு வந்தது. இவள் மட்டும் இப்போது என்னுடன் இருந்திருந்தால் நான் இவ்வளவு தனியாக இருந்திருக்க மாட்டேனே என்று அதன் மனம் ஏங்கியது. ஒரு காலத்தில் இருவதும் ஒன்றாக நடந்த பாதை இப்போது அதற்கு மட்டும் தெரிந்த பாதை தனியாகிவிட்டது. ஒரு காலத்தில் இதுவும் சேர்ந்து சாப்பிட்ட இடம் இப்போது வெறுமையாக தெரிந்தது. ஒரு உயிர் நம்மோடு இருக்கும்போது அதன் அருமை சில நேரங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அது இல்லாத போன பிறகு அந்த இடம் முழுவதும் அதன் நினைவுகளாக தெரியும். அந்த கோழிக்கும் அப்படித்தான் இருந்தது. அது தனது தோழியை மீண்டும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஒரு வேளை நாளைக்கு வந்து விடுவாளோ, ஒரு வேளை இப்போ வந்து விடுவாளோ என்று ஒவ்வொரு சத்தத்துக்கும் திரும்பி பார்த்தது. ஆனால் அவள் வரவே இல்லை. அந்த நாளில் அந்த கோழி ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு, நம்முடன் தினமும் இருப்பவர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பார்கள் என்று வாழ்க்கை எந்த உறுதியையும் கொடுக்கவில்லை என்று நம்முடன் இருப்பவர்கள் நாளையும் இருப்பார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை எப்போது என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடன் இருக்கும்போதே அவர்களை மதிக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை தேடும்போது அவர்களுக்காக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் அவர்கள் நம்முடன் இல்லாமல் போனால் இன்னும் கொஞ்ச நேரம் அவர்களுடன் இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்ச நேரம் அன்பாக பேசியிருக்கலாமோ என்னை நினைத்தாலும் அந்த நேரத்தை திரும்ப பெற முடியாது. அந்த கோழி தனது தோழியை இழந்தது. அதற்கு பிறகு மற்றொரு கோழியால் விரட்டப்பட்டது. ஆனால் அது யாரையும் வெறுக்கவில்லை. அமைதியாக தனியாக வாழத்து கற்றுக்கொண்டது. அதன் மனதில் மட்டும் ஒரு நினைவு இருந்தது. என்னுடன் இருந்த அந்த ஒரு உயிரை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். சில உறவுகள் நம்முடன் முழுவதும் இருக்காமல் போகலாம். ஆனால் அவர்கள் நம்முடன் இருந்த சில நிமிடங்கள் கூட நம்முடைய நினைவுகளின் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதனால்தான் நம்முடன் இருப்பவர்களை அவர்கள் இருக்கும்போதே நேசிப்போம். அவர்களின் மதிப்பை அவர்கள் இல்லாத போது உணராமல் இருக்கும்போதே உணர்வோம். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.